Hello friends, வணக்கம் and welcome back to Critics Mode. இன்னைக்கு நம்ம எந்த மூவியோட ரிவ்யூ பார்க்க போறோம்னு கேட்டிங்கன்னா சோரி. இந்த மூவியோட ரிவ்யூக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி இந்த வீடியோக்கு லைக் போட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணி நம்ம வாங்க வீடியோக்குள்ள போலாம். சோரி ரீசெண்டா பார்த்து என்ஜாய் பண்ணா ஒர்த் டு வாட்ச்னா மஸ்ட் டு வாட்ச்னா ஒரு பாலிவுட் ஹாரர் த்ரில்லர் டிராமா மூவி 2021ல ரிலீஸ் ஆன மூவி. இந்த மூவி 2018ல ரிலீஸ் ஆன மராத்தி மூவியான லப்பா சப்பி மூவியோட அஃபிஷியல் ரீமேக் வெர்ஷன் தான் இது. இந்த மூவியோட ஷார்ட் என்னன்னா ஒன் லைன் ஸ்டோரி என்னன்னு கேட்டீங்கன்னா நம்ம கதையோட ஹீரோ ஹீரோயின் இருக்கிற வீட்டை விட்டுட்டு கரும்பு காட்டுக்கு நடுவில் இருக்கக்கூடிய ஒரு தனியான வீட்டுக்கு போய் குடியிருக்கணும்னு முடிவு பண்றாங்க. கடன் பிரச்சனை எல்லாம் தீர்ந்ததுக்கு அப்புறம் ஒரு வாரம் கழிச்சு ஒரு மாசம் கழிச்சு திரும்ப நார்மலா லைஃபுக்கு திரும்ப வந்தலாம்னு சொல்லி போனவங்க அந்த வீட்டுக்கு போனதுக்கு அப்புறம் அங்கே நடக்கக்கூடிய அமானுஷமான விஷயம்லாம் என்ன, அந்த வீட்டில் இருக்கக்கூடிய பேய்க்கு என்ன பிரச்சனை, ஹீரோ ஹீரோயின் ஒன்று சேர்ந்து தீர்த்து வச்சாங்களா, அவங்க மாட்டிக்காம எப்படி தப்பிச்சாங்கிறத இந்த மூவி பார்த்து நீங்க தெரிஞ்சுக்கோங்க. வீக்கெண்ட்ல பார்த்து என்ஜாய் பண்ற மாதிரினா ஒர்த் டு வாட்ச்னா டீசென்ட்டான எக்ஸ்பெரிமெண்டல் ஹாரர் த்ரில்லர் டிராமா மூவி. பாலிவுட்ல ரிலீஸ் ஆன தம்பல் மூவி ஸ்டைலில் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாகவும் இன்ஸ்பைரிங்காகவும் நீட்டாகவும் இருந்துச்சு. ப்ராப்பரான ஒரு நல்ல ரீமேக் மூவி தான் நான் உங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்ணுறேன், சஜஸ்ட் பண்ணுறேன். ஹிந்தியில் மட்டும் தான் இப்போ அவைலபிளாக இருக்கிறதுனால மராத்தி வெர்ஷனால லப்பா சப்பி கூட பார்த்து என்ஜாய் பண்ணுங்க தான் நான் உங்களுக்கு சஜஸ்ட் பண்ணுறேன், ரெக்கமெண்ட் பண்ணுறேன். இந்த மூவியோட ஃபர்ஸ்ட் என்னன்னு கேட்டீங்கன்னா பெர்ஃபார்மன்ஸாக இந்த மூவியில் அடிச்ச எல்லாருமே சூப்பராக இம்ப்ரெசிவாக செம்மையான பெர்ஃபார்மன்ஸாக டீசெண்டாக பிளேஸ் பண்ணிட்டு போயிருக்காங்க. இதுவுமே ஒரு மினிமலிஸ்டிக் ஃபிலிம் தான். மொத்தமே 6 கேரக்டரை வச்சு படத்தை ஒட்டு மொத்தமாக முடிச்சிட்டாங்க. சூப்பரான பெர்ஃபார்மன்ஸ், நீட்டாக இருந்துச்சு, மிரட்டி விடுற மாதிரி. செகண்ட் பாசிட்டிவ் என்னன்னு கேட்டிங்கன்னா ஸ்டோரிஸ் ஒரு நல்ல கண்டென்ட் உள்ள ஹாரர் த்ரில்லர் ட்ராமா எடுத்து ப்ராப்பராக நரேட் பண்ணி கூப்பிட்டு போயிருந்தாங்க. ஒரு ஸ்லோபன் த்ரில்லர் ட்ராமா இன்ட்ரெஸ்டிங்கான ட்விஸ்ட் அண்ட் சொல்லி ப்ராப்பரான ஃப்ளாஷ்பேக்கை வச்சு நீட்டாக நரேட் பண்ணியிருந்தாங்க. தேவையில்லாத கமர்ஷியல் அண்ட் காமெடியை மிக்ஸ் பண்ணி எந்த ஒரு இடத்துலையுமே டிவியேட் பண்ணலங்கிறது அப்பட்டமாக இந்த மூவி பார்க்கும்போது உங்களால் ஃபீல் பண்ண முடியும். ஸ்க்ரீன் பே இன்ட்ரெஸ்டிங்காக என்கேஜிங்காக சில ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸோட ப்ராப்பரான நரேஷனில் நீட்டாக கொண்டு போயிருந்தாங்க. ஹை அண்ட் வா மூமெண்ட்க்கு ஏற்ற ட்விஸ்ட் இருந்துச்சு. தேர்ட் ஆக்ட் ஸ்ட்ரக்சரில் இருக்கக்கூடிய ப்ராப்பரான நரேஷன் அண்ட் டீட்டெயிலிங், கிளைமேக்ஸில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு சஸ்பென்ஸ்ன்னு சொல்லி உங்களை இம்ப்ரெஸ் பண்ண மாதிரியான நிறைய விஷயத்தை நரேஷனில் வச்சிருக்காங்க. டெக்னிக்கலாக செம்ம ஸ்ட்ராங்கான மூவி. பேக்ரவுண்ட் ஸ்கோரிங், சினிமோகிராஃபின்னு சொல்லி சவுண்ட் எஃபெக்ட்ஸ்னு சொல்லி அந்த ஹாரர் த்ரில்லர் எலமெண்ட்டை இன்னும் எலிவேட் பண்ணுற மாதிரியான நிறைய சீக்வன்ஸ் இந்த மூவிக்கு பேக் பண்ணாமல் டெக்னிக்கலாக சப்போர்ட் பண்ணியிருக்காங்க. இந்த மூவியோட நோட்டபிளாக என்னன்னு கேட்டிங்கன்னா சவுண்ட் டிசைன், சினிமோகிராஃபி அண்ட் செட் ஒர்க்னு எல்லாமே ப்ராப்பராக இருந்துச்சு. நீட்டான ஒரு ஹாரர் த்ரில்லர் ட்ராமா மூவியை மிஸ் பண்ணிடாதீங்க. இந்த மூவியில் இருக்கக்கூடிய சின்ன சின்ன ட்ராபேக் என்னன்னு கேட்டிங்கன்னா டெட் ஸ்லோவான மூவிங்கிறத மறந்துடாதீங்க. ஹிந்தி வெர்ஷனில் கொஞ்சம் ஃபாஸ்ட் வைஸ் பண்ணி தான் எடுத்திருப்பாங்க. லப்பா சப்ப இதை விட பயங்கர ஸ்லோவாக இருக்குங்கிறதையும் ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. டிஃப்ரெண்ட்டான எக்ஸ்பெரிமெண்டல் ஹாரர் த்ரில்லர் ட்ராமா இருந்தாலும் எமோஷனல் இம்பாக்ட் அந்தளவு இல்லாமல் போயிடுச்சு. ஃப்ளாஷ்பேக் இருந்தாலும் ரொம்ப இன்கம்ப்ளீட்னஸை கிளைமேக்ஸில் உங்களால் ஃபீல் பண்ண முடியும். கிளைமேக்ஸில் ஹை அண்ட் வா மூமெண்ட்டோட மிகப்பெரிய சஸ்பென்ஸ் அண்ட் ட்விஸ்ட் ஃபேக்டர் இருந்தாலும் அந்த அளவு சாட்டிஸ்ஃபைங்காக இல்லை, மினிமலிஸ்டிக் ஃபிலிமாக இருந்தது. இன்னும் பெட்டரான ப்ரொடக்ஷனில் மேக்கிங் வைஸ் கொண்டு போயிருந்தால் நல்ல ஒரு அவுட் கிடைச்சிக்கும். வீக்கெண்டில் போர் அடிச்சா டைம் இருந்தால் பார்த்து என்ஜாய் பண்ணுற மாதிரியான டீசன்ட் வாட்ச்னா பாலிவுட் ஹாரர் த்ரில்லர் ட்ராமா மூவி தான் இந்த சோரி லப்பா சப்பா. நீங்கள் ஆல்ரெடி பார்த்துறீங்களா இல்லைங்கிறத மறக்காம கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த சோரி மூவிக்கு நம்ம தரக்கூடிய ரேட்டிங் எவ்வளோன்னு கேட்டிங்கன்னா 7 out of 10. இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணி, கமெண்ட், ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிக்கலாம் நம்ம டிஸ்லைக் கிச்சன் கமெண்ட் பண்ணி நம்ம டெலிகிராம் சேனல் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. ஜாயின் பண்ணிக்கோங்க. டிலும் அப்டேட்ஸ் உங்களுக்காக வந்துடும். டாடா பை, see you and love you all.